ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அருண்குமார் பேசுகிறேன், சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வெஸ்டேஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் வெஸ்டேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் வரும். ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வரும்போது வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி உங்களுக்கு மொபைல் வந்து ஸ்டோரேஜ் ஆகணும், உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து அது எப்படி நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நியூ ஜெனர் வந்து இல்லை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, நேற்று முந்தைய ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன அப்படி ஷேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து எப்படி அதிகமாக வருது, உங்களோட அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற அப்டேட்டஸ், அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டு பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறத பற்றி நான் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் மூலமாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே நான் பண்ணுறத நான் எப்படிலாம் போகிறேனோ அதை மட்டும் போய் அதே மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ 1 மினிட் அந்த செட்டிங்கை போய் காட்டுறேன் நான் உங்களை. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். மேலே வந்து ஒரு 3 ஆப்ஷன் ஒன்று காட்டும் பார்த்தீங்களா, பட்டன் மாதிரி. இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போயிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே இருந்து 4வது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதை நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் 3 என்ன இருக்குது பார்த்தீங்களா, வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு இருக்குது. நான் ஆல்ரெடி நோ மீடியான்னு சொல்லி கொடுத்துருக்கனால அப்படி காட்டுது. நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 4மே கிளிக் பண்ணி தான் காட்டும். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் இது இப்படி இருக்கனால வந்து உங்களுக்கு நிறைய மெசேஜ், ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் வந்து நம்மளுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் டேட் மூலமாக வந்து இந்த டிக்கி எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நோ மீடியா கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போவும் நீங்கள் இந்த ஒய்ஃபை பட்டனை வந்து அதுவும் இந்த மாதிரி டிக்கி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விட்டால் நமக்கு வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் வந்தாலுமே நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட தான் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட என்னோடய ஃபீஸ் முடிச்சுக்கிறேன். விஷுவல் தேங்க்யூ.